முதல்ல 2 ஆண்களும் அதற்கு பிறகு ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அடிபட்டு செத்திருக்காங்க. அப்படித்தான் இதுல எழுதி இருக்கு. பதில் சரியில்லை சார், இத படிச்சுட்டு தானே நீங்க கேள்வி கேக்குறீங்க? ஆமா, நானும் இதே படிச்சுட்டு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிஎஸ்பி அவர்களே, விபத்து நடந்த உடனே டிரைவர் மாதவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் காரை ஓட்டி 3 பேரை அடிச்சு கொன்னுட்டேன்னு குத்தத்தை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சார். கனம் கோட்டார் அவர்களே, இதை நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். எஸ், மாதவன் கொடுத்த வாக்குமூலத்துல என் கார்ல 3 பேர் அடிபட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்கான். யுவர் ஆனர், அடிச்சே அடிபட்டாங்க. இந்த வார்த்தைகள்ல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. யுவர் ஆனர், அடிபட்டாங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன விளக்கம்ங்கிறத சரியான சாட்சியோட நான் நிரூபிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் அடிச்சேன் கொன்னுட்டேங்கிற வார்த்தைய போலீஸ் தரப்புல பயன்படுத்தவே கூடாது. இதுதான் என் கோரிக்கை. Objection sustained. தேங்க்யூ யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கனம் கோட்டார் அவர்களே, நான் டிஎஸ்பி அவர்களை குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது மாவட்ட எஸ்பி அவர்கள் கோர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்பது என் கோரிக்கை. Yes. Yes, proceed. டிஎஸ்பி அவர்களே, எஸ், இந்த கேஸ புலன் விசாரணை செஞ்சது யாரு? நான் இல்ல. சாதாரணமா யார் செய்வா? சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், எஸ்பி ஆர்டர் போட்டா யார வேணாலும் நடத்தலாம். அப்படி யாருக்காவது உத்தரவு போட்டிருக்காரா? அப்படி போடல, வேற திணிசா போட்டாரு. எப்படி? இந்த கேஸ நானே பாத்துக்கிறேன், வேற எந்த பயனும் இதுல தலையிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டார். யுவர் ஆனர், எஸ். ஓ, அவரா? தயவு செய்து இதை நோட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். Yes. டிஎஸ்பி அவர்களே, ஆ? இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு எஸ்பி உங்களுக்கு வேற ஏதாவது உத்தரவு போட்டிருக்காரா? போட்டிருக்காரு. என்ன? நடிகை நந்தினியை கொலை செஞ்சது மாதவன் தான். அதற்காக பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு துப்பாக்கி மாதவன் கிட்ட தான் இருக்கு. நீ என்ன பண்ற? துப்பாக்கியை கைப்பற்றுக்கிற, மாதவனை அரெஸ்ட் பண்ற. அத்தோட வீரபத்திரந்தரு டோர் நம்பர் 10ல மைனாங்கிற ஒரு பொண்ணை மாதவன் வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு உருப்படி ரொம்ப பிரமாதமா இருக்கும். மறக்காம அவளையும் தள்ளிட்டு வான்னு உத்தரவே போட்டாருங்க. இதுக்கு ஆதாரம் இருக்க, எழுதி வச்சிருக்கேனே. அடிக்கடி பொம்பளைகளை பத்தி சொல்லுவாரு. ஏதாவது ஒரு பொம்பளை மறந்துட்டா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நமக்கு ஏண்டா வம்புன்னு அப்பப்ப டைரியில எழுதி வச்சுக்கிறது. நீங்க போலாம். தேங்க்யூ. எப்படி பூந்து விடாசுப்பட்டீங்க சார்? டைரி தேடுற சாக்குல நம்ம எஸ்பியோட வீக்னஸ் எல்லாம் கக்கிட்டேன் பாத்தியா? ஆமா சார், நானா கக்குறேன், அவன் கக்க வைக்கிறான்ப்பா. சார், இங்க கக்குறதெல்லாம் சஜ்ஜையா எழுதிட்டே இருந்தாரு, நான் பார்த்தனே. அவரா எழுதுறாரு, அவன் எழுத வைக்கிறான்.